மீனா சொல்றாங்க முத்து கிட்ட, எனக்கு நடிப்பு வராதுங்க, பூ வேற நான் கொடுக்கணும். என்ன அப்பனா விடு. ஏன் மனோஜ், ஏதோ புருஷன் பொண்டாட்டியாதான் எல்லாரும் நடிக்கணும்னு சொன்னேல்ல. மனோஜ், மீனா வரலையா, எனக்கு நல்ல பொண்டாட்டியா பாரு. இத கேட்ட உடனே ரவியும் ஸ்ருதியும் சிரிக்கிறாங்க. அப்ப மீனா கேக்குறாங்க, என்னங்க? அப்ப முத்து சொல்றாரு, வேற என்ன பண்றது? மனோஜும் ரோகிணியும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. சரி முத்து, பரவாயில்ல, நானே வர்றேன்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, நம்மள மதிச்சு ஒரு ஆளு கூப்பிட்டுருக்காங்கல்ல, அதுக்காண்டியாவது நம்ம நடிக்கணும். இப்ப அண்ணாமலை சொல்றாரு, அது மாத்திரம் இல்ல முத்து, மனோஜ் வாழ்க்கையில ஒரு கட்டம் முன்னேறி போறான், அவனுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. முத்து சொல்றாரு, அப்பா நான் தான் வர்றேன்னு சொல்லிட்டேன்ல, மீனா வரலன்னு சொன்னா அதுக்காண்டி ஒரு ஹீரோயின் வேணும்னு கேட்டேன். இத கேட்ட உடனே மீனா ஓகே சொல்லிட்டால. முத்து, அதுக்கு தான் சொன்னீங்களா? ஆமா, அதுக்கு தான் சொல்லுவாங்க, வேற எதுக்கு சொல்லுவாங்க? ஆனா அந்த மனோஜ் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ஒரு சீரியல் நடிச்சேனே, நீ கூட பார்த்தல்ல, அதுல நான் 1 மணி நேரம் தான் நடிச்சேன், அதுக்கே எனக்கு 600 ரூபாய் கொடுத்தாங்க. இவன் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், ஆனா ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யன்னு சொல்றான். மனோஜ் சொல்றாரு, முத்து அதெல்லாம் ஆர்டிஸ்டா இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப முத்து சொல்றாரு, மனோஜ் வேலை செய்யறோம்ல, அப்ப காசு கொடுக்கணும்ல. முத்து, அதெல்லாம் எதுவும் கொடுக்கலடா. இத கேட்ட உடனே முத்து சரின்னு சொல்லிடுறாரு. குடும்பத்தோட எல்லாரும் ஷூட்டிங்க்கு மனோஜோட கடைக்கு போறாங்க. அங்க டைரக்டரும் வந்துட்டாரு. அவரு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறாரு. விஜயாவையும் அண்ணாமலையும் கடையோட ஓனர் மாதிரி நடிக்க சொல்றாரு. விஜயாவும் அண்ணாமலையும் நிக்கிறாங்க. ஷூட்டிங் எடுக்கிறவங்க சொல்றாங்க, விஜயாம்மா, நீங்களும் அவங்கள கும்பிட்டுட்டு வரவேற்கணுமா, நல்லா சிரிச்ச முகத்தோட வரவேற்கணுமா. முத்து சொல்றாரு, சார் அதெல்லாம் எந்த ஜென்மத்திலயும் நடக்காது சார். அண்ணாமலை சொல்றாரு விஜயா கிட்ட, டைரக்டர் சொன்ன மாதிரியே நடிமா. முத்து உன்னோட மகன் கிடையாது, கஸ்டமர், ஞாபகம் வச்சுக்கோமா. சரிங்க. அண்ணாமலை சொல்றாரு, விஜயா போய் அங்க நில்லு. சரிங்க, டேக் போலாம், ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முத்துவும் மீனாவும் கடையில இருக்க ப்ராடக்ட் எல்லாம் பாக்குறாங்க. அண்ணாமலை முத்துவையும் மீனாவையும் பார்த்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. விஜயாவும் வாங்கம்மான்னு கூப்பிடுறாங்க. என்ன பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க மீனா கிட்ட. நாங்க ஃப்ரிட்ஜ் பார்க்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா கிட்ட. அண்ணாமலை கேக்குறாரு, என்ன விலையில பார்க்கலான் இருக்கீங்கன்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, ரொம்ப கம்மி விலையில தான் பார்க்கலான் இருக்கோம், இந்த கடையில கிடைக்குமான்னு கேக்குறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, கிடைக்கும்னு. இந்த கடையில தான் தரமான பொருள்லாம் இருக்கு, உங்களுக்கு தரமான பொருளா எடுத்து கொடுக்குறோம். மீனா சொல்றாங்க, தவணை முறையில நாங்க கட்டணும். அதுக்கு விஜயா சொல்றாங்க, தவணை முறையில இருக்குமா, உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்க வாங்கிக்கலாம். ஓகே கட்டிட்னு கேமராமேன் சொல்றாரு. அதுக்கு முத்து கை தட்டுறாரு சிரிச்சுக்கிட்டே. சூப்பர்ப்பா, சூப்பர் மீனா. கேமராமேன் சொல்றாரு, டேக் ஓகே, குட்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் இப்ப பில் கவுண்டர்ல நில்லுங்க. 3 கப்பிள்ஸும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரணும். 3 கிளாஸ் மக்களும் இங்க எல்லா பொருளும் வாங்கலான்னு பாக்குற மக்களுக்கு தெரியணும். அததான் நாங்க இப்ப ஷூட் பண்ண போறோம். சரியா சார்? சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை கூட்டிட்டு பில் கவுண்டருக்கு போறாரு. இப்ப அண்ணாமலைய முத்து கூப்பிடுறாரு. பாத்தீங்களாப்பா, 3 கிளாஸ் மக்கள், ஒரு ஆளுக்கு பணம் இருக்கு, ஒரு ஆளு மிடில் கிளாஸ் மக்கள், நாங்க இல்லாதப்பட்டவங்க. தோற்றத்தை வச்சுதான் யாரு என்ன நடிக்கணும்னு கேரக்டரை கொடுக்குறாங்க. பா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒன்னும் கஷ்டமெல்லாம் கிடையாது. மீனா சொல்றாங்க, நம்மளும் உழைச்சு ஒரு நாள் பெரிய ஆளா ஆகதான் போறோம். கண்டிப்பா மீனா, நம்மளும் ஹை கிளாஸுக்கு வருவோம். அண்ணாமலை சொல்றாரு, முத்து, உங்களை எல்லாரும் மட்டம் தட்டினாலும் நீங்க முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க நிச்சயமா பெரிய ஆளா வருவீங்க. வாங்க 2 பேரும். விஜயா கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் ஷூட்டிங் எடுக்கிறவங்க சொல்றாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லி வழி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. விஜயாவும் சரின்னு சொல்றாங்க. ஓகே ரோலிங், ஆக்ஷன். விஜயாவும் அண்ணாமலையும் கையெடுத்து கும்பிட்டு எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் குரூப்பா வர்றாங்க. அப்ப கேமராமேன் சொல்றாங்க, கட் கட் கட். என்ன எல்லாரும் குரூப்பா வந்து உயிரை வாங்குறீங்க, இந்த சீனை கூட ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? என்ன முத்து, பின்னாடி போய் மறைற, ஓவர் லேப்ல வர, நேரா வர தெரியாதா? முத்துவுக்கு கோவம் வந்துருச்சு.
நான் டைரக்டர்னு பார்த்தா ஓவரா பேசுறீங்க அப்படின்னு முன்னாடி வர்றாரு கோவத்தோட. ரொம்ப பேசுறீங்க, நானும் அப்பையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுங்க. எங்க அப்பா வேற பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? முத்துவ எல்லாரும் புடிச்சு இழுக்கிறாங்க. பேசாதீங்கன்னு சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு, ஏன்டா முத்து கத்துற? மனோஜ், அந்த டைரக்டரு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான்டா. போனா போகட்டும்னு ஓசியில நடிச்சு கொடுத்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப டைரக்டர் சொல்றாரு, என்ன முத்து ஓசின்னா சொன்ன? சந்தோஷ் சாரு ஒரு ஆளுக்கு 25,000 ரூபா, 6 பேத்துக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்திருக்காரு. நடிக்கிறதுக்கு காசை வாங்கிட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் மனோஜ பாக்குறாங்க. மனோஜ் ரோகிணிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. மனோஜ நிக்க வச்சு, முத்து, மொத்த குடும்பத்தையும் நீ ஏமாத்திருக்க. இதுல நான் ஹீரோ மாதிரி இருக்கேன்னு நீயே சொல்லிக்கிற. மனோஜ், அந்த ஹீரோ மூஞ்சிய அடிச்சு உடைச்சிருவேன். வாடா. மனோஜ் ரோகிணி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட காசை குடுக்கலான்னு தான் இருந்தேன். அப்ப முத்து கோவத்தோட ஓடியாராரு. ரோகிணி மனோஜ காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ரோகிணிய முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுட்டு மனோஜ் தப்பிச்சு ஓடுறாரு முத்துவை பார்த்து. வீட்டோட எல்லாரும் கத்துறாங்க. முத்து மனோஜோட காலை புடிச்சு இழுக்கிறாரு. மனோஜ காப்பாத்துறாங்க. முத்து கோவத்தோட காலை புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில எல்லாரும் சேர்ந்து மனோஜ காப்பாத்துறாங்க. இப்ப மனோஜ் விஜயா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, என்னடா அம்மாவுக்கு பின்னாடி எதுக்கு ஒளிஞ்சுக்கிற? விஜயா சொல்றாங்க, மனோஜ் கையேடு. கோவத்தோட எல்லாருமே மனோஜ பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.